உட்கார வைங்க, அல்லது ஏன் இந்த பீடத்து மேலே நம்முடைய பீட சிறுவர்களை எல்லாம் நம்ம மேலே ஏற்றுறோம் அப்படின்னு சொன்ன அன்புக்குரியவர்களே, அந்த ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம், ஒரு உறவு. ஹல்லேலூயா. 2 கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாங்கள் போகக்கூடிய எல்லா இடங்களிலும் அருட்தந்தை சேவியர் இறுதிராஜ் ரட்சகர் சபை கோயம்புத்தூருக்கு அவர் புதுசு கிடையாதுங்க. பல இடங்கள்ல அவங்க ஆண்டவரோட செய்தி கொடுக்குறாங்க. அவங்க வழியாக நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு காரியம் என்னன்னா, நம்ம சாதாரணமாக இந்த அப்பத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையான பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதனால நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம வேதியர்களோ, அருட் சகோதரிகளோ, அருட் தந்தையர்களோ, இப்படிய தாத்தா பாட்டிகளோ ஒருவேளை இங்கே பீடத்துக்கு முன்னாடி பீடத்து மேலே ஏறுறது, அல்லது பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே பேசுறது, அப்படிலாம் பேசும்போது தலை மேலே ஒரு நங்குன்னு ஒரு கொட்டு வைப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அந்த கொட்டு வாங்கியிருக்கீங்கன்னு தெரில. இன்னும் சில பேர்லாம் கொஞ்சம் கோவக்காரராக இருப்பாங்க, பல்லாருன்னு ஒரு அறை வாங்குவோம் கோயில்கள் சேட்டை பண்ணால். அன்புக்குரியவர்களே, நம்ம அப்போ இங்கே நீங்களும் நானும் வழிபடக்கூடிய கடவுள் இந்த சாதாரண நற்கருணை பிரசன்னத்தில் அவர் சாதாரணமாக தன்னை வெளிப்படுத்துவதனால ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டோம். பிரைஸ் தி லார்ட். 2 கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. காலையில் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தினுடைய முதல்வர் இந்த பகுதிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரும்போது ஒரு காவல்துறை நண்பர் ஒருத்தர் இங்கே நம்ம ஆலயத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தார். ஒருவேளை அன்புக்குரியவர்களே, ஒரு முதல்வர் வருகிறார், ஒரு பிரதமர் வருகிறார், நாட்டினுடைய பிரதமர் வருகிறார் அப்படின்னா எவ்வளவு காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க பாதுகாப்புக்காக, இல்லைங்களா? இராணுவ அதிகாரி, உயர் அதிகாரி வருகிறார் என்றால் இராணுவ சீருடையில் இன்னைக்கு எவ்வளவு இராணுவ அதிகாரிகள் இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய விண்ணக படையோடு, இன்னைக்கு விண்ணக படையோடு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்னைக்கு அதிதூதராக முதன்மை வானதூதராக இருக்கிற மிக்கேல், அவருக்குன்னு ஒரு படை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இருக்கா இல்லைங்களா? இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஜெப கூட்டத்திற்கு செல்கின்ற பொழுதும் முதன்மை வானதூதராக இருக்கிற, அல்லது பழைய தமிழ் அதிதூதராக இருக்கிற ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் உங்களுடைய படைகளோடு வாங்க அப்படின்னு சொல்லும் போது, பிரியமானவர்களே, அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீமையினுடைய அந்தகார சக்தியும் இருளினுடைய சக்தியும் அப்படியே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா அதிதூதரான மிக்கேல் தன்னுடைய படைகளோடு, முதன்மை வானதூதரோட மிக்கேல் தன்னுடைய படைகளோடு வருகின்ற பொழுது தீமைக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. 2 கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. இப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்முடைய புறக்கண்களால சாதாரண அப்பமாக அந்த அப்பத்தின் வடிவில் ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால நம்ம அவர் ரொம்ப சாதாரணமாக நினைச்சுக்கிறோம். அப்படியா? அவர் சாதாரணமானவரா? ஹல்லேலூயா. சாம்ஸ் திருப்பாடல்கள் 34வது அதிகாரம் 5வது வசனம். ரொம்ப எளிமையாக அன்புக்குரியவர்களை, திருப்பாடல் 34வது அதிகாரம் 5வது வசனம். நாளைக்கு நான் இந்த கேள்வி கேட்பேன், யாரு கையை தூக்கி பதில் சொல்றீங்களோ, நீங்க தமிழ்ல சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான பரிசு காத்திருக்கிறது. இதை திரும்ப திரும்ப நம்ம கேட்டுட்டே இருப்போம். திருப்பாடல் 34வது அதிகாரம் 5வது வசனம். 3 4 5 3 4. வண்டர்ஃபுல். கம் ஆன், வாசிங்க அந்த இறை வார்த்தையை. அவரை நோக்கி பார்த்தோர். இப்போ நீங்க எல்லாம் யாரை பாக்குறீங்க? நான் அதனால தான் சொன்னேன், எல்லாம் அங்க கொஞ்சம் பாருங்க. யாரை பாக்குறீங்க? சொல்லுங்க, யாரை பாக்குறீங்க? வண்டர்ஃபுல். ஜீசஸ் பாக்குறீங்களா? அவரை நோக்கி யார் யாரெல்லாம் பார்க்கிறோமோ, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? மகிழ்ச்சியால் மிளிர்ந்தார்கள். தொடர்ந்து வாசிங்க. அவர்களுடைய முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியே பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒருத்தர் முகத்தை பாருங்க. அப்படி ஃபாதருடைய முகத்தை நான் பார்க்குற மாதிரி, என்ன அழகான ஒரு முகம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிற முகத்தை பாருங்க, நல்லா பாருங்க. சமாதானம் சொல்லும் போது கூட சரியா நம்ம பார்க்கறது இல்லை, இப்போ நல்லா பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிற முகத்தை பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியால மிளிருகிறது. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி வருதா? இப்ப யாருன்னே தெரியாது, அதனால மகிழ்ச்சி வரும். அப்படியே பூசை முடிஞ்சு இந்த செய்தியெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போனோடனே அந்த கணவனுடைய முகத்தை பார்க்கும்போது, ஐயோ அதே முகம். இந்த மனைவியுடைய முகத்தை பார்க்கும்போது, ஐயோ இந்த முகத்தை பார்த்தா விளங்குமா? அதை விட ரொம்ப அருமை
மாமியாருடைய முகம், மருமகளினுடைய முகம். ஆனால் ஒரு நிகழ்வில் மட்டும் இருக்கிற பங்கு தந்தை, உதவி பங்குதை கட்டாயமாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பத்தில் ஒரு இறப்பு, ஃபாதர் சொன்னார் நிறைய வந்தது, ஃபாதர் வந்ததுலேருந்து இவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்கன்னு. நீங்கள் பாருங்க, இறக்கின்ற பொழுது அங்கே ஒரு குரல் கேட்கும். முகத்தை பார்க்குறவங்கெல்லாம் வந்து பாருங்க, ஒரு குரல் கேட்குதான் கடைசியா. பிரியமானவர்களே, அதுவரையும் அந்த முகத்தை பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த கண்ணத்தை அப்படி கிள்ளி கொஞ்சம் கொஞ்சிருக்க மாட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இறந்த பின்னாடி அந்த முகத்தை பார்ப்பதற்கு, அந்த முகத்தை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கறதுக்கு, அதை கிள்ளி முத்தம் கொடுக்கறதுக்கு, அது வேற பாவம். ஒரு வேளை நோயாளிகளாக இருந்தால் அந்த இன்ஃபெக்ஷன், அங்கே இருக்கிற மருத்துவம் படித்தவங்களுக்கு தான் தெரியும். எப்போ தொடாதீங்கப்பா அப்படின்னா தான். பிரியமானவர்களே, நான் பங்குல பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கணவர் எனக்கு அந்த பங்குல இந்த இறப்புல வித்தியாசமான அனுபவங்கள், ஒவ்வொரு இறப்புமே வித்தியாசமான அனுபவங்கள். கொரோனா காலம் கூட கிடையாதுங்க, எல்லாம் சரியாகி போச்சு. அந்த கணவர் வந்து அசோக் லைலண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து பணிபுரிந்து கொண்டிருந்தார். நல்ல கை நிறைய சம்பளம், ஒரே ஒரு பெண் குழந்தை. பிரியமானவர்களே, அந்த இறந்து போன அவருடைய உடல் வீட்டுக்கு வந்துருச்சுங்க. மனைவியும் காணும், மகளையும் காணும். எங்கடா மனைவி எங்கடா மகள்னா, ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாங்க. வீட்டில் அவருடைய உடல் மட்டும் இருக்கிறது, அவருடைய உடம்பு மட்டும் வீட்டில் இருக்குதுங்க. என்னன்னு கேட்டால் இன்ஃபெக்ஷன் ஆயிரும். இறந்து போன உடல் இருக்கிறது, கணவனுடைய உடல், அப்பாவினுடைய உடல். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த அடக்கம் செய்வதற்கு முன்னாடி அவங்க பண்ண ஒரு அட்டூழியம் இன்னும் என்னுடைய மனதிற்குள்ளாக இருக்கிறது. ஃபாதர், எப்படியாவது எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்துருங்க, இந்த உடலை நான் என்னுடைய சொந்த ஊருக்கு எடுத்துட்டு போயிடுறேன். நான் நினைச்சு பார்த்தேன், ஏம்மா இறந்து போன உடல் வீட்டில் தானம்மா இருந்துச்சு. அந்த இரவு நேரத்தில் அந்த வீட்டில் அந்த கணவனோட அந்த அப்பாவோட உட்காந்து உங்களுக்கு ஜெபிக்க முடியல. கேட்டால் என்னுடைய குழந்தை வந்து எக்ஸாமுக்கு படிக்கணும். என் பெரியமானவர்களே, ஒரு வேளை நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், அந்த அம்மா இறந்தா கூட அந்த குழந்தை அப்படி தான் நினச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த உடல்கிட்ட நம்ம உட்காந்தோம்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அந்த அம்மாவோட உடலையும் அப்படி தான் வச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு என்ன சொல்லி தருகிறோம்? அப்ப இந்த காரியம் எங்கிருந்து நமக்கு வரும் அப்படின்னா, நாம ஒருத்தருடைய முகத்தை நாம பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது, பிரைஸ் தி லார்ட், கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹalleluya. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹalleluya, ஹalleluya. திருப்பாடல் ஆசிரியர் சொல்ற 34வது அதிகாரம் 5வது வசனம், நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை நற்கருணையில சாவகம் செய்து வைக்கிறோமோ அல்லது நற்கருணை பேழைக்குள் இருக்கிறாரோ, அதிலும் குறிப்பா உங்க பங்கு ஆலயத்துல ஒரு அழகான ஒரு ஆண்டவர் இயேசுவை வச்சிருக்கீங்க பாருங்க. எங்கிருந்து பார்த்தாலும், நானும் முன்னாடி உட்காந்து பார்த்தேன், கடைசியில் உட்காந்து பார்த்தேன், சைடில் உட்காந்து பார்த்தேன், வெளியில பாவசங்கீதன தொட்டியில் உட்காந்து பார்த்தேன், சுத்தி பார்த்தேன். அவருடைய கண்கள் உங்களை என்னையும் பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேரு நீங்க அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? அன்பு பெற்றோரே, நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளும் இயேசுவை நாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகா தன்னுடைய சீடர்களுக்கும் திருத்தூதர்களுக்கும் சொல்றார், சிறு குழந்தைகளை நீங்க வர விடுறீங்களா? சிறு குழந்தைகளை ஆண்டவர் இயேசுவிடம் வர விடுகிறீர்களா? அல்லது நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? ஒரு பங்குல பணி செய்கின்ற பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அங்க மக்கள் வைக்கின்ற விண்ணப்பம் என்ன தெரியுங்களா? ஃபாதர், இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாயந்தரம் ஒரு பூசை எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அன்புக்குரியவர்களே, என்ன காரணம் அவங்க சொல்றாங்க தெரியுங்களா? 6 நாளும் கஷ்டப்பட்டு நாங்கள் வேலைக்கு போறோம், இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு நாள் கொஞ்சம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கிறோமே, இதில் ஏதாவது தவறு இருக்குதா? நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். நான் 10 பூசை கூட வைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் வந்து பல இடங்களுக்கு ஆண்டவருடைய செய்தி கொடுக்க போறாரு. சில இடங்களில் ஒரு திருப்பலி, சில இடங்களில் அதுவும் நம்முடைய அருட்தந்தை கிளாடிஸ் அவருடைய பங்குலாம் ஒரு வாரத்துக்கு 28 பூசைங்க. சில நேரங்களில் அவர் வந்து பங்கை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு அவர் வெளியில் போயிடுவார் ஆண்டவருடைய செய்தி கொடுக்க. 28 திருப்பலி பாருங்க. அப்போ நான் சொன்னது, எத்தனை திருப்பலி வேண்டுமானாலும் வைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஒரே ஒரு கேள்விதான், இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் மறைக்கல்வி. ஃபாதர் சொன்னார், நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து இவங்களுக்கு வந்து
தனியாக மறைக்கல்வி குழந்தைகளுக்காக திருப்பலி மறைக்கல்வி ஒரு பக்கம் நடக்குது. நம்ம கோயம்புத்தூர் மறை மாவட்டத்தில் மறைக்கல்வி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பங்கு தந்தையர்களோடு அருட்சகோதரிகளும் அருட்சகோதரிகளோடு இணைந்த சில பொதுநிலையினரும் இந்த குழந்தைகளுக்கு அந்த மறைக்கல்வியை இப்ப பெற்றோர்களுக்கும் தாத்தா பாட்டிகளுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரியம், தவக்காலத்துல நிறைய காரியங்களை தவிர்ப்பதற்கு நீங்க முடிவு செய்திருப்பீங்க. நிறைய காரியங்களை நான் தவிர்க்கிறேன். என்னென்ன தவிர்க்கிறீங்க? என்னென்னலாம் நான் செய்ய மாட்டேன்னு முடிவு எடுத்துருக்கிறீங்க தவக்காலத்துல? அப்படியே டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. தவக்காலத்துல நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். அப்படியே உடனே பாருங்க, உடனடியா நம்முடைய மனதுக்கு வருவது, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். நீங்க சாப்பிடாம போங்க, உங்க குழந்தை அப்பதான் கேட்கும், எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்க குழந்தைகளுக்கு எஸ் வெல் அண்ட் குட், நம்முடைய பாரம்பரிய விசுவாசத்தை பாரம்பரியமாக நம்ம கடைபிடிக்கக்கூடிய சில காரியங்களை எல்லாம் நம்முடைய குழந்தைக்கு செல்வங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அதை விட இந்த 40 நாட்களும் என்னுடைய குழந்தையை தவறாமல் நான் பூசை கூட்டு வருவேன். நம்முடைய பங்குல தொடர்ந்து திருப்பலி வச்சிருக்காங்க. அப்போ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எந்த நேரம் வேண்டுமானாலும் திருப்பலியில பங்கெடுக்கலாம். அன்புக்குரியவர்களே, அதை தாண்டி அருமையான இந்த பங்கு ஆலயத்தில், அதுவும் நம்முடைய சாலை ஓரமாக இருக்கக்கூடிய பங்கு ஆலயத்தில் நீங்க எப்பொழுது வந்தாலும் இங்கே உயிரோடு வாழக்கூடிய கடவுள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார், உங்களை பார்ப்பதற்காக, நீங்கள் அவரை பார்ப்பதற்காக. அப்போ நம்முடைய அப்பா அம்மாக்கள், நம்முடைய தாத்தா பாட்டிகள், என்னுடைய குழந்தைகளை ஆண்டவரை பார்ப்பதற்காக நான் அவரை அழைத்து செல்வேன். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. 2 கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நான் நம்ம மாமியார் வீட்டுக்கு வர்றேங்க. மாமியார் வீடு எதுங்க? அண்ணம்மா இல்லையா? இப்போ மாமியார் வீட்டுக்கு வர்றேன். நான் அங்கே உட்கார்ந்து அந்த நற்கருணை பிரசன்னம் முன்பாக உட்கார்ந்து தியானித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு வந்து ஒரு சிந்தனை வந்துச்சு. என்னன்னா, அன்னை மரியா நம்முடைய மாதாமா வந்து குழந்தை இயேசுவை புனித அன்னம்மாள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த பாட்டி வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போது நம்ம பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். இன்னைக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் தான் கூட்டிகிட்டு போகிறோம். நம்முடைய குழந்தைகளை மற்ற எல்லா காரியங்களுக்கும் நம்ம அழைத்து செல்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. இப்போ மாமியார் வீடு ஏன் சொன்னேன்னா, இப்போ அன்னை மரியாவினுடைய அம்மா சூசையப்பருக்கு மாமியார். பாருங்க, சில நேரங்களில் ஒருவேளை குடும்பங்களில் அம்மாவுடைய சொந்தம் மட்டும்தான் நமக்கு தெரியும், அப்பா சொந்தங்களே தெரியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன்னா அம்மாவுடைய அம்மா வந்தால் தான் வரவேற்பு அதிகம். அப்பாவுடைய அம்மா, அதாவது மருமகளுக்கு மாமியார் வந்தாலே அந்த முகம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அப்பாவுடைய சில நேரங்களில் சொந்த பந்தங்கள்லாம் நமக்கு தெரியல. புனித சூசையப்பருடைய அப்பா அம்மாவை குறித்து, அன்னை மரியாவுடைய மாமனார் மாமியாரை குறித்து அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். நீங்கள் கூட யோசிச்சு பாருங்க. மாதாவே, உங்களுக்கும் மாமியாரெலாம் இருந்திருப்பாங்கல்ல, என் மாமியார் மட்டும் ஏன் தான் இப்படி வச்சு செய்கிறாங்களோ அப்படின்னு கொஞ்சம் கேளுங்க. அன்னை மரியாவிடம் நிறைய அன்னை மரியாவுடைய குழந்தை செல்வங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. இந்த 40 நாட்களில், குறிப்பாக இந்த 3 நாட்கள் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய குழந்தை செல்வங்களை நீங்கள் என்ன செய்யணும்னா, முதன்மையானதாக நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் குழந்தைகளை நற்கருணை பிரசன்னம் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு அழைத்து வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் உங்கள் குழந்தைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்றது முயற்சி பண்ணுங்க. அன்புக்குரியவர்களே, இங்கே டான் போஸ்கோ சலேஷ சபை குருக்கள் நிறைய உதவி செய்ய வராங்கன்னு ஃபாதர் சொன்னாங்க. புனித டான் போஸ்கோ என்ன தெரியுமா சொல்கிறாருங்க, அவருடைய வாழ்வில் 2 காரியங்கள் செய்யக்கூடிய நபர்களை குறித்து சாத்தான் பயப்படுவான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. சில குடும்பங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு வேளை உங்கள் குடும்பத்தில் நோயோ அல்லது உங்கள் குடும்பத்தில் வியாபாரம், நீங்கள் கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்வீங்க, அதில் ஆசீர்வாதமே வராது, நிறைய கடன் பிரச்சனைங்க, பொருளாதார பிரச்சனைகள். அப்போ வழக்கமாக நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு வேளை யாராவது நமக்கு பில்லி சுனி செஞ்சு வச்சுருப்பாங்களோ, ஒரு வேளை நமக்கு யாராவது மை மாந்திரம் அப்படின்னு சில பங்குகளில் இருக்கும்போது, பிரியமானவர்களே, பங்கு சாமியிட்ட காலையில் வருவாங்க. ஃபாதர், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா அந்த எலும்பிச்சை பழத்தை அறுத்து அதில் இந்த என்ன குங்குமம்லாம் வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டிருக்கிறாங்க, ஒரே பயமாக இருக்குது, கொஞ்சம் வந்து மந்திரிங்க. பிரைஸ் தி லார்ட். 2 கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் எதிர்மறை சக்திகளை குறித்து, தீயவனை குறித்து, சாத்தானை குறித்து நம்ம நிறைய பயப்படுறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ ஒருவேளை சாத்தானுக்கு இவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால், நாம் வழிபடக்கூடிய கடவுள், ஹல்லேலூயா,
எசாயா புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் இந்த ஆண்டு குறிப்பாக நம்ம இந்த கோயம்புத்தூர் மறை மாவட்டம் முழுவதும் அல்லது செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் இந்த நம்முடைய நற்கருணை நாதரை குறித்து ஒரு செய்தியை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோங்க. இப்போ நீங்களும் நானும் வழிபடக்கூடிய கடவுள், நீங்களும் நானும் ஆராதனை செய்யக்கூடிய கடவுள் அவர் யார் என்று சொல்லி இந்த இறை வார்த்தையில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இறைவாக்கினர் எசாயா வழியாக இந்த இறை வார்த்தையில் ஒரு அருமையான செய்தி கொடுக்குறாங்க. எசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். என்ன இறை வார்த்தை இது சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஓகே, ஒரு ஆண் மகவு, ஓகே ஓகே, அவருடைய திரு பெயரோ என்னங்க? வியத்தகு. அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன தெரியுங்களா? வண்டர்ஃபுல் கவுன்சிலர். பிரைஸ் தி லார்ட். 2 கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. நம்முடைய பங்கு தந்தையர்கள் நாளைக்கு தம்பதியர்களுக்கான ஒரு சிறப்பு கருத்தரங்கு, தம்பதிகளுக்காக இந்த தவ காலத்தில், அதிலும் குறிப்பாக இந்த முதல் 5 ஆண்டுகளில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் தம்பதியராக பல ஆண்டுகளாக நீங்கள் பயணித்திருக்கலாம். உங்களுக்கான சிறப்பான ஒரு காரியத்தை நம்முடைய பங்கு தந்தையர்களோட, ஏன்னா இன்னைக்கு இல்லற அழைத்தல் வாழ்வுக்குத்தான் சவால் அதிகம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு வேளை பிரியமான சகோதர சகோதரிகளை கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி தியான மையங்கள் இருக்கக்கூடியவங்க அல்லது பங்கு தந்தையர்கள் அல்லது சில மனிதர்களை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் வழிபடக்கூடிய கடவுள், இந்த நற்கருணையில் இருக்கக்கூடிய கடவுள், அவருக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்னங்க? வியத்தகு ஆலோசகர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர். ஆகவேதான் நீங்க நற்கருணை முன்னாடி அமருகின்ற பொழுது உங்களுடைய உள்ளத்திற்குள்ளாக ஒரு உள் உணர்வு, அண்ட் இன்ஸ்பிரேஷன். யார் யாரெல்லாம் அவருடைய சமூகத்திலே அமர்ந்து கொண்டு, ஒருவேளை என்னுடைய புறக்கண்களால் அவரை பார்க்க முடியல, ஆனா அவருடைய புறக்கண்களால் அவரை பார்க்கணும், அகக்கண்களால் அவரை பார்க்கணும், அவரை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்வில் அவர் வியத்தகு ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது இன்னொரு பேர் அவருக்கு இருக்குது. அந்த பேரை ரொம்ப நாளா நம்ம மிஸ் பண்ணிட்டோங்க. அந்த பேரை வாசிங்க. யாருங்க? வலிமை மிகுந்த இறைவன். ஆங்கிலத்தில் மைட்டி காட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குழந்தைகள்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு சூப்பர் ஹீரோ யார் சொல்லுங்க? சீசரா? ஜீசஸா? கார்ட்டூன்லாம் சொல்கிறீங்கல்ல, கார்ட்டூனில் அந்த மொபைல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அது ஒரு சூப்பர் ஹீரோலாம் இருப்பாங்கல்ல. யாருங்க? பாருங்க, குழந்தைங்க சொன்னால் சின்சாங்னு வேற ஒரு குரல் வருது. அதை கேட்டு கேட்டு அம்மாக்களுக்கு, தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் மனப்படமாகி போச்சு. அவங்க சூப்பர் ஹீரோ இல்லை, நம்ம சூப்பர் ஹீரோ ஆகிட்டாங்க. சின்சாங். அப்புறம் பார்த்தீங்களா? பாருங்க, அன்பு பெற்றோர்களை கவனிங்க. ஸ்பைடர் மேன். இப்போ பாருங்க, நம்முடைய குழந்தைகளுக்கு இன்னைக்கு நீங்கள் WWE போடுறீங்க, சூப்பர் மேனை போடுறீங்க, ஸ்பைடர் மேனை போடுறீங்க, சின்சானை போடுறீங்க, எல்லாம் போடுறீங்க. அவன் நினச்சிக்கிறான் இவங்க தான் சூப்பர் பவர்னு. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்களும் நானும் ஆராதனை செய்யக்கூடிய இந்த நற்கருணையில் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறோமே, இவர் சும்மா சாதாரண கடவுள் இல்லைங்க. அவர் யாருங்க? சத்தமா சொல்லுங்க, யாருங்க அவரு? யார் அவரு? இல்ல, சத்தம் வரல பாருங்க. அப்படியே நம்ம அப்படி கையை உயர்த்தில சொல்லணும், வலிமை வாய்ந்த, வலிமை வாய்ந்த மைட்டி காட். அன்புக்குரியவர்களே, இவரால் செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருக்குதா? பிரியமானவர்களே, நம்ம இவர் சாதாரணமா நமக்கு தெரியறதுனால நம்ம ரொம்ப சாதாரணமா சில நேரங்கள் நம்ம குழந்தைகள் பயன்படுத்துறாங்க பாருங்க. இவர் ஒரு பூமர் அங்கிள் மாதிரி நினைச்சிட்டோம் நம்ம. பிரைஸ் தி லார்ட். இல்லைங்க, நம்ம வழிபடக்கூடிய கடவுள் மைட்டி காட், அவர் வலிமை வாய்ந்த கடவுள். அதனால தான் அன்னை மரியா சொல்றாங்க, இவரால் முடியாத காரியங்கள் ஏதாவது இருக்குதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுளால் ஆகாதது ஏதாவது இருக்குதா? அப்போ நான் கேட்குற கேள்வி, இங்கே இவர் முன்னாடி உட்கார்றதை விட்டுட்டு நம்ம எங்கெங்கேயோ போகிறோமே. கடந்த வாரம் ஒரு பாவ சங்கீதத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க, அன்புக்குரியவர்களே, ஒரு டீ கடை வச்சுருக்குறாங்க. டீ கடை நல்ல வருமானம் நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சு. கண்ணீரோடு தான் சொல்கிறாங்க, நல்ல ஒரு தயாரிப்போட. ஃபாதர், இந்த டீ கடை தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். திடீர்னு பார்த்தா வருமானம் கம்மியாகி போச்சு. எத்தனை பேர் வேலைக்கு வர்றாங்க, வேலையில் இருக்கவே மாட்றான், கிளம்பி போயிடுறான். இப்போ நான் தான் இந்த டீ கடையை பார்த்துக்கிறேன். அன்புக்குரியவர்களே,
என்ன பண்ணுவாங்க? இப்போ இன்னைக்கு இந்த இறை வார்த்தை நமக்கு தெரில. பிரைஸ் தி லார்ட். எசாயா புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம் உங்கள் குழந்தைகளுக்கு முன்னாடி எழுதி போடுங்க. எ மைட்டி காட் அப்படின்னு ஒரு வேலை இமேஜ் இருந்தால் இமேஜை கூட நீங்கள் போடுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய கடவுள் நீங்களும் நானும் வழிபடக்கூடிய கடவுள். அவர் வலிமை வாய்ந்த ஒரு கடவுள். பிரியமானவர்கள், இது நமக்கு தெரியாதனால என்ன பண்ணுறாங்க? அதை நான் செய்யக்கூடாது, ஆனாலும் செஞ்சிட்டேன். ஒரு ஜோசியக்கார்ட்ட போயிட்டேன், அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதெல்லாம் நான் செஞ்சேன். வருமானம் வந்துச்சா? சில நேரங்கள் அன்புக்குரிய சகோதர வருமானம் வர மாதிரி வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் எல்லாம் போயிடும். ஆண்டவர் அருவருக்கக்கூடிய காரியங்கள், நம்ம அருட்தந்தை ரஃபேல் அடிகளார் வழியாக நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை நிறைய கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதில் முதன்மையாக அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கடவுள் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அருவருக்கிறார், அதில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவருக்கு முதன்மையான இடத்தை நாம் கொடுக்காமல் வேறு எதற்கு நாம் முதன்மையான இடத்தை கொடுத்தாலும் நமக்கு பிரச்சனை தான். ஹல்லேலூயா. இப்போ நான் சொன்ன அன்புக்குரியவர்களே, நம்ம செய்ய வேண்டிய காரியம் வேற ஒன்றுமே கிடையாது. இவருக்கு முன்னாடி சும்மா சும்மா உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட்.